தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 34வது வாரம் திங்கட்கிழமை. இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருட்கரம் இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்த, இறை ஆசையில் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்தில் நிறைவாய் தங்கிட, சமாதான மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் நீங்கள் மகிழ்ந்து நிலைத்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அதி உன்னதமான அற்புதமான நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரமே, அங்கீகாரம் எல்லா ஜீவன்களும் எதிர்பார்க்கின்ற இயங்குகின்ற ஒரு குணமாக இருக்கின்றது. தான் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது, அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது, தான் செய்த செயல்கள் பிறரால் அங்கீகரிக்கப்பட்டு அது உயர்வாக பேசப்படுகின்ற பொழுது மனித உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது, உற்சாகத்தை பெற்றுக்கொள்கின்றது. அதே வேளையில் அங்கீகரிக்கப்படாத பொழுது, நிராகரிக்கப்படுகின்ற பொழுது, ஒதுக்கப்படுகின்ற பொழுது, மிகவும் சிரமப்பட்டு ஒரு செயலை செய்கின்ற பொழுதோ, நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுதோ, அல்லது ஒரு காரியத்தை நாம் ஏறெடுக்கின்ற பொழுதோ, பிறர் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அதை விலக்கி ஒதுக்குகின்ற பொழுது மனித மனம் உடைந்து போகின்றது. தான் எதற்காக செய்தேன் என்கின்ற அந்த ஒரு கேள்வி அவனுக்கு முன்னால் வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அது அமைந்து விடுகின்றது. இந்த நிராகரிப்பு அவனையும் அவனுடைய வாழ்வையுமே நிராகரிக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. தான் ஒன்றுக்கும் உதவாதவன், தன்னால் தன்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் யாருக்கும் தேவைப்படாது என்கின்ற ஒரு மனப்பான்மையை மனிதனுக்கு ஏற்படுத்திவிடக்கூடியதாகவும் அமைந்து விடுகின்றது. மனிதன் இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கின்றான். தன்னோடு வாழ்கின்றவர்கள், தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், தான் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற தனக்கு மேல் இருக்கின்ற அதிகாரிகள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், தன் செயலை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆம் அன்பு சகோதரமே, எல்லா உயிர்களும் இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கின்றன, அங்கீகாரத்தில் மகிழ்ந்து திளைத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நாம் யாருடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. பெரும்பான்மையான சமயங்களில் மனிதன் யாருடைய அங்கீகாரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான்? தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய அங்கீகாரத்தை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாருடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, நோன்பு இருக்கின்ற பொழுதோ, ஜெபிக்கின்ற பொழுதோ, அல்லது தான தர்மங்கள் செய்கின்ற பொழுதோ மனிதர்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீர்கள், மனிதனுடைய பாராட்டை எதிர்பார்க்காதீர்கள். இதோ இவர்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கின்றார்கள் பாருங்கள் என்று சொல்லி பிறர் பெருமையாக பேசும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவருடைய அங்கீகாரத்தை, ஆண்டவருடைய கவன ஈர்ப்பை நீங்கள் பெரும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உதாரணமும் நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். இயேசு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சாடியது எதற்காக? அவர்கள் எல்லா இடங்களும் முதன்மையான இடங்களை அவர்கள் தேடி அலைந்தார்கள். நீண்ட அங்கிகளையும் குஞ்சங்களையும் பெரிதாக்கி கொண்டார்கள். தெருக்களில் நின்று நீண்ட ஜெபிப்பதை போல தன்னை காட்டிக்கொண்டார்கள். எல்லோரும் தம்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடி அலைந்ததினால உண்மையான ஆன்மீகத்தினுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் வெளிவேடமாக வாழ்ந்ததினால இயேசு அவர்களை சாடினார். நாம் பிறருடைய அங்கீகாரத்தை தேட முற்படுகின்ற பொழுது இந்த வெளிவேடம் நம்மிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும். பிறர் நம்மை பாராட்டு விதத்திலே நம்முடைய வாழ்வை போலியானதாக அமைத்துக் கொள்ளக்கூடியதாக நம்முடைய வாழ்வு அமைந்துவிடும். இதைத்தான் இயேசு சாடுகின்றார். இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசை படிக்கின்ற பொழுது கடவுளுடைய அங்கீகாரத்தை பெற்ற மக்களை பற்றி சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில்
இதோ பெரும் இறைச்சலை போல் இறை போல் வாடுகின்ற மக்கள் என்னும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது சொல்லப்படுது. யார் அவர்கள்? அவருடைய நெற்றியிலே தந்தையினுடைய மகனுடைய பெயரை பொறிக்க வைக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்வை கரைபடாமல் காத்து கொண்டவர்கள், தங்களை மாசற்றவர்களாக வைத்துக் கொண்டவர்கள். இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது துன்பங்கள் துயரங்கள் தங்கள் வாழ்வில் கடந்து வந்த போதும் கூட ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையிலே முழுமையாக வாழ்ந்தவர்கள், தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு சொந்தமாய் கொண்டிருந்தவர்கள். இவர்கள் குரல் எழுப்பி பாடுபவர்களாக இருந்தால் அந்த பாடலை வேறு யாரும் பாட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. கடவுளால் மீட்கப்பட்ட, கடவுளை மீட்பை பெற்றுக்கொண்ட மக்களால் மட்டுமே அத்தகைய புகழ் பாடலை, இறைவனை மகிமைப்படுத்துகிற பாடலை பாட முடியும் என்கின்ற அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் நம் வாழ்வை கரைபடாமல் மாசற்றவர்களாக நம் வாழ்வில் எல்லா நிலைகளும் ஆண்டவரை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது நாமும் இத்தகைய மீட்பின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு உன்னத பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக நற்செய்திக்கப்படுகின்ற பொழுது ஏழை கைம்பெண் இயேசுவால் பாராட்டப்படுகின்றார், இயேசுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கின்றார். பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே 13 உண்டிகள் வைத்திருப்பார்களாம். அந்த ஒவ்வொரு உண்டிகளும் வெவ்வேறு கருத்திற்காக, ஆலய பராமரிப்பிற்காக, ஆலய பொருட்களை சுத்தம் செய்வதற்காக, எரிபொருள்களை எரிப்பதற்கு தேவை விளக்குகள் வாங்குவதற்காக, எண்ணெய் வாங்குவதற்காக என்று சொல்லி ஒவ்வொரு உண்டியிலும் ஒவ்வொரு கருத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும். இத்தகைய இடத்திலே தான் இயேசு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு ஏழை கைம்பெண் அந்த உண்டியல் அருகிலே வந்து தனமிருந்த 2 செப்பு காசுகளை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார். இங்கே மற்றவர்கள் எல்லாம் அந்த உண்டியலுடைய அமைப்புக்கு எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் காசுகளை போர்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பும். அப்பொழுது எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள், எவ்வளவு காணிக்கை செலுத்துகிறார் பார் என்று சொல்லி அவரை பாராட்டுவார்கள். ஆனால் ஏழை கைம்பெண்ணிடம் இருந்த 2 செப்பு காசுகளை சத்தமிடாமல் அந்த காணிக்கை பெட்டியிலே போடுகின்ற பொழுது அதை கடவுள் கவனிக்கின்றார், இயேசு கவனிக்கின்றார். மனித அங்கீகாரத்தை தேடாமல் ஆண்டவர் கரங்களை தன்னை முழு அர்ப்பணித்த அந்த பெண்ணை கடவுள் அங்கீகரிக்கின்றார், அவரை பாராட்டுகின்றார், எல்லோருக்கும் முன்னாக சொல்லுகின்றார், இதோ மற்றவர் அனைவரை விட இவர் அதிகமாக காணிக்கை செலுத்தினார் சொல்லி அவரை மேன்மைப்படுத்துகின்றார். இது கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அங்கீகாரம். அன்பு சகோதரமே, இது இந்த நாளிலே நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறிது அலசி பார்ப்போமே. நாம் நம்முடைய ஆன்மீகத்தில் கூட பிறருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நாம் ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டால் மற்றவர்களை பாராட்ட வேண்டும். நான் கோயிலுக்காக செய்கின்ற காரியங்கள் அல்லது மற்ற கோயிலின் செயல்பாடுகளுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லோரும் பாராட்டவில்லை என்றால் அடுத்த முறை நான் அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி யோசிப்பவனாக அமைந்து விடுகிறேன் என்று சொன்னால் நான் மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் செய்த செயலை பிறர் பாராட்டவில்லை, நான் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் திருச்சபையின் கடமைகளிலிருந்து கோயில் காரியங்களிலிருந்து விலகுகின்றேன் என்று சொன்னால் நான் மனிதனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். மனிதனுடைய அங்கீகாரம் நமக்கு ஒரு போலியான வாழ்வையே நமக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் அங்கீகரிக்கின்ற வாழ்வாக அமைகின்ற பொழுது நம்முடைய ஆன்மா தூயதாக இருக்கும். உற்சாகத்தோடு முழு கவனத்தோடு நாம் அனைத்து காரியங்களையும் செய்பவர்களாக இருப்போம். ஆகவே நம்முடைய ஆன்மீக வாழ்வையும் நம்முடைய அன்றாட வாழ்வையும் சிறிது ஆழமாக அலசி பார்த்து மனிதனுடைய அங்கீகாரத்தை பெற அல்ல, மாறாக ஆண்டவருடைய அங்கீகாரத்தை பெற்று இறை புகழ்ச்சியிலே இறை ஆசீரிலே வாழ நம் வாழ்வை பழக்கிக் கொள்ளுவோம். அவருடைய கலாத்தியர் புத்தகம் 1:9 சொல்வதை போல, நான் இன்னும் மனிதனுக்கு உகந்தவனாக வாழ விரும்பினேன் என்றால் ஆண்டவருக்கு உகந்தவனாக இருக்க முடியாது, அவருடைய அருளுக்கேற்றவனாக நாம் வாழ முடியாது என்று சொல்வாரே, அதே போல நாம் மனிதர்களுக்காக வாழ முற்பட்டோம் எனில் ஆண்டவரையும் ஆன்மாவையும் இழந்து விடுவோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற செயலுக்கான பலனையும் பெறாமல் போய் விடுவோம். சிந்திப்போம், ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நிமிடத்திலும் கவனத்தோடு இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு வந்தவற்றை தேட முயற்சிப்போம். ஆண்டவர் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோம். விவிலியத்திலே இயேசு அங்கீகாரத்தை பெற்று இயேசுவால் பாராட்டப்பட்ட மக்களைப் போல என்னுடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறை அருளை கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.